அண்ணாயிசத்தை அடிமையிசமாக மாற்றி விட்டார் பழனிசாமின்றார். அப்கோர்ஸ் இப்ப அதிமுக டைலூட் ஆயிட்டாங்க, அண்ணாயிசம்லாம் அங்க எதுவும் இல்ல. ஆனா இது திமுகவுக்கும் பொருந்தும்ல. கண்டிப்பா திமுக பெரியாரிசம் அண்ணாயிசம்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய கட்சியா, குடும்ப அரசியலிசம் தான் அங்கேயும் இருக்கு. இந்த மேடையே பாருங்க, இந்த மேடையில பார்க்கும்போது யாருக்கு முக்கியத்துவம் இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க நிக்கிற ஸ்டைலே நமக்கு தெரியுது யாருக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு. சோ கட்சியில பெரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க இருக்காங்க, கீழ இருந்து மேல ஏறி வந்தவங்க இருக்காங்க. நேரு அவர்கள் ஓரமா நிக்கிறாரு, ஐ பெரியசாமி அவர்கள் ஓரமா நிக்கிறாங்க. டாமினண்டா இருக்கிறதுனா இவங்க தான் இருக்காங்க, கண்ட்ரோலோட இவங்க தான் இருக்காங்க. இவங்களோட சாதனைகள்லாம் என்ன? அண்ணா வந்து இந்த குடும்ப அரசியலை தான் செய்ய சொன்னாங்க. இதுதான் அண்ணாயிசம். அதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அண்ணா அவர்கள் சிஎம் ஆகி பதவி ஏத்துக்க போறாரு. அப்ப அவருடைய மனைவி வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. தொண்டர்கள் சொல்றாங்க, நாம அண்ணியையும் கூட்டிக்கிட்டு போலாம், நீங்க பதவி ஏத்துக்கிறத அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணா சொன்னாராம், கட்சிக்கும் குடும்பத்துக்கும் ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடைவெளி இருக்கணும், அதுதான் உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு அண்ணா சொன்னதா சொல்லுவாங்க. ஆனா நீங்க 2 நாளைக்கு முன்னாடி அரசு சார்பாக இளையராஜாவிற்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப்பட்டுச்சு. அதுல முதல் வரிசையிலேயே முதலமைச்சர், துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சரோட மனைவி மற்றும் மகன் உட்கார்ந்திருக்கிறாங்க. வைகோ. அது பெரிய கொடுமை. நீ வந்து எந்த வாரிசு அரசியலை எதிர்த்துட்டு வெளியே போனியோ, இப்ப எங்க வாரிசுக்கு பக்கத்திலேயே உட்காரு, பேச்சலாம் பேசுனீங்க, இப்ப உட்காரு, என் பேரன் பக்கத்திலேயே உட்காருன்னு அவரை வேற அவமானப்படுத்துறாங்க. இவங்க 2 பேரும் என்ன அரசு பதவியில இருந்தாங்க, இவங்களை எதுக்காக நீங்க முதல் வரிசையில உட்கார வச்சீங்க? இதையெல்லாம் தான் அண்ணா சொல்லி கொடுத்தாரா? குடும்பத்தை யோசிக்கிறவங்க மக்கள் பத்தி யோசிக்க மாட்டாங்க. பர்சனல் வேற, சோசியல் வேற. நான் இப்போ ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதை சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அந்த காசை என் ஃபேமிலிக்கும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் என் ஃபேமிலியை பத்தியும் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு தலைவர் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாருனாலே மக்களை பத்தி யோசிக்கலன்னு அர்த்தம்.